அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் வீடு, ரண ரோகண சத்ருஸ்தானம் என்பார்கள். துர்ஸ்தானங்களிலே இதுவும் ஒன்று என்று சொல்வார்கள். அந்த 6ஆம் வீடு கடன், நோய், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, காவல்துறை, போலீஸ், நீதிமன்றம், வக்கீல், நீதிபதி, நோய் நொடிகள் இவற்றை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டில் தான் வேலை, தொழில் என்பதும் இருக்கின்றது. ஒரு ஜாதகருக்கு நிலையான வேலை, நிலையான வருமானம், நிலையான தொழில், நிலையான வருமானம் இருக்குமா என்பதை பார்ப்பதற்கும் இந்த வீட்டை பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகர் எதிரியை வெற்றி கொள்வாரா அல்லது எதிரி ஜாதகரை வெற்றி கொள்வாரா என்பதையும் பார்ப்பதற்கு இந்த 6ஆம் வீட்டை பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கிறது என்றால் அந்த கேஸிலிருந்து அந்த ஜாதகர் வெற்றி பெறுவாரா அல்லது அவருடைய எதிரி அந்த கேஸில் வெற்றி பெறுவாரா என்பதை பார்ப்பதற்கும் இந்த 6ஆம் வீட்டை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜாதகருக்கு நோய் நொடிகள் இருக்கின்றதா, அந்த நோய் நொடிகள் நிரந்தரமானவையா, தற்காலிகமானவையா, இந்த நோய் நொடிகள் தீர்ந்து விடுமா இல்லை காலம் முழுவதும் இருக்குமா என்பதையும் பார்ப்பதற்கு இந்த லக்னத்திற்கு 6ஆம் வீட்டை பார்க்க வேண்டும். அந்த லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிலே 3, 6, 8, 12 வீடுகளுடைய அதிபதிகள் யார் இருந்தாலும் அந்த ஜாதகர் இந்த அனைத்து நல்ல பலன்களையும் பெற்று விடுவார். மேலும் இயற்கை அசுபர்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சூரியன் பகவான், செவ்வாய் பகவான், தேய்பிரை சந்திரன் பகவான் மற்றும் சனி பகவான் இவர்கள் இருந்தாலும் அந்த ஜாதகர் எதிரியை வென்று விடுவார், கோர்ட்டு கேசுகளில் வெற்றி பெற்று விடுவார், நிரந்தரமான வருமானத்தை பெற்று விடுவார், நிரந்தரமான தொழிலை பெற்று விடுவார், நிரந்தரமான வேலையை பெற்றுவிடுவார், நோய் நொடியை வெற்றி கொள்வார். ஆதலால் இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். மேலும் லக்னத்திற்கு 6ஆம் வீடு என்பது உபஜயஸ்தான வீடுகள் 3, 6, 10, 11 போன்ற வீடுகள் உபஜயஸ்தான வீடுகள். அதாவது லக்னத்திற்கு கேந்திர வீடுகள் 1, 4, 7, 10, லக்னத்திற்கு திரிகோண வீடுகள் 1, 5, 9 இந்த வீடுகளின் நல்ல பலன்கள் அந்த வீட்டு கிரகங்களால் தர இயலாவிட்டால் அதை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற கிரகங்கள் தான் 3, 6, 10, 11 வீடுகளின் அதிபதிகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மற்றவற்றை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.